நல்லவை கேட்போம் நமது சேனலில் வியாச பகவான் அர்ஜுனனுக்கு உண்மையை உணர்த்தியதை பற்றி கேட்போம். தாருகன் மூலமாக கிருஷ்ணனுடைய நியமனத்தை தெரிந்து கொண்டதான அர்ஜுனன் உடனே துவாரகைக்கு வருகிறான். அப்பொழுது அங்கு பலராமன் கிருஷ்ணன் இருவருடைய திருமேனிகளை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியதான சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணுறான். அப்பொழுது ருக்மிணி முதலான 8 பிரதான மகிழ்ச்சிகள் கிருஷ்ணனை ஆலிங்கனம் செய்து கொண்டு அப்படியே அக்னி பிரவேசம் செய்கிறார்கள். ரேவதி பலராமனை தழுவிக்கொண்டு அக்னியில் பிரவேசிக்கிறாள். இதுபோலவே உக்ரசேனன், வசுதேவர், தேவகி, ரோஹிணி எல்லோரும் இந்த செய்தியை கேட்டு அக்னி பிரவேசம் செய்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் அர்ஜுனனே எல்லா சம்ஸ்காரங்களையும் ஈமக்கடன்களை எல்லாம் செய்து முடிக்கிறான். பிறகு துவாரகையில் இருந்த மற்றவர்களையும் வஜ்ரனையும் கிருஷ்ணனுடைய ஆயிரக்கணக்கான பத்னிகளையும் அழைத்து கொண்டு துவாரகையை விட்டு வெளியேறுகிறான் அர்ஜுனன். வழியில் மிகவும் ஜாக்கிரதையாக அவர்களை காப்பாற்றி கொண்டு செல்கிறான். கிருஷ்ணன் பூலோகத்தை விட்டு சென்றதும் உக்ரசேனனுடைய ராஜ்யத்தில் இருந்ததான அந்த சுதர்மா என்ற சபையும் தேவலோகம் சென்றது. பாரிஜாத விருட்சமும் தேவலோகம் சென்றது. கிருஷ்ணன் எப்பொழுது வைகுண்டலோகம் போகப் போகிறான் என்று காத்து கொண்டிருந்தான் கலிபுருஷன் அந்த பூலோகத்தை அப்படியே ஆக்கிரமித்துக் கொள்கிறான். கருத்த சரீரமும் மிகுந்த பலமும் கொண்டதான கலிபுருஷன் சூன்யமாக போனதான துவாரகையை சமுத்திரம் விழுங்கியது. அதில் கிருஷ்ணனுடைய திருமாளிகை மட்டும் மூழ்கடிக்கப்படவில்லை. அந்த திருமாளிகள் எம்பெருமான் பிராட்டியுடன் இன்றளவும் சாநித்தியம் செய்து வருகிறான். அதனால் அங்கு சென்று வரக்கூடியதான பக்தர்களுடைய அடியார்களுடைய எல்லா பாவங்களும் அதிலிருந்து விடுபடுகிறது. பிறகு துவாரகையில் இருந்து கிருஷ்ணன் கிருஷ்ண பத்னிகளை எல்லாரையும் அழைத்து கொண்டு அர்ஜுனன் நடுவழியில் பஞ்சநதம் என்ற தேசத்தை அடைகிறான். அங்கு தனமும் தானியங்களும் செழிப்பாக இருந்தது. அந்த பஞ்சநத தேசத்திலேயே இவனுடன் வந்தவர்களுடன் சில காலம் தங்கி வாசம் செய்தான். அங்கு இடையர்கள் பலர் வசித்து வந்தார்கள். அவர்களில் திருடர்களாக இருக்கக்கூடியவர் சிலர் அர்ஜுனுடன் வந்ததான அந்த பெண்களையும் அவர்களிடமுள்ள அந்த பொருட்களையும் பார்த்தவுடன் அவர்களுக்கு பேராசை ஏற்பட்டு விட்டது. உடனே அவர்கள் மனதை மாற்றிக்கொண்டு இதை நாம் அபகரித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். உடனே அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். கையில் தடிகளை எடுத்து கொண்டு வந்து அந்த அர்ஜுனனை தாக்கி அவர்களை அபகரித்து செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். இந்த ஆயிரக்கணக்கான பெண்களை எந்த பயமும் இல்லாமல் அழைத்து வந்து கொண்டிருக்கிறான் அர்ஜுனன். ஏற்கனவே பாரத யுத்தத்தில் பீஷ்மர், துரோணர், ஜெயத்ரதன், கர்ணன் முதலான எல்லா வீரர்களையும் கொண்டதனால வதம் செய்ததால் மிகவும் கர்வம் உள்ளவனாக அர்ஜுனன் இருந்தான். ஆனால் இப்பொழுது அவனிடத்தில் அந்த தைரியம் பலம் இருக்கிறதா என்பது கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. இந்த இடையர்கள் அந்த பெண்களையும் அவர்களுடைய பொருட்களையும் அபகரித்து கொண்டு செல்வதற்காக முயற்சித்தார்கள். அப்பொழுது கைகளில் தடிகளையும் ஓட்டாஞ்சல்லிகளையும் ஏந்து கொண்டு அவர்கள் அர்ஜுனனை தாக்கினார்கள். அர்ஜுனன் அவர்களை மிரட்டி பார்த்தான். இடையர்களே, சென்று விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் உயிருடன் வாழ முடியாது என்று சிரித்து கொண்டே எச்சரித்தான். ஆனால் அவனுடைய பேச்சை அவர்கள் கேட்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் அவர்களை அபகரித்து செல்வதிலேயே நோக்காக இருந்தார்கள். உடனே அர்ஜுனன் தன்னுடைய காண்டீவத்தை எடுத்து நாணேற்றி அவர்களை எச்சரிக்க துணித்தான். அப்பொழுது அவனால் அந்த காண்டீவத்தை எடுக்கவும் முடியவில்லை, அதில் நாணேற்றவும் முடியவில்லை. மிகவும் தளர்ந்து போனான். அஸ்திரங்களை பிரயோகிக்க முயன்றான். ஒரு அஸ்திரமும் நினைவுக்கு வரவில்லை. இப்படி மந்திரங்களும் மறந்து போச்சு, பலமும் போயெடுத்து பானங்களை பிரயோகிக்க முடியவில்லை. அதனால் அந்த திருடர்களுக்கு இன்னும் வசதியாக போய்விட்டது. அவர்கள் சிரித்து கொண்டே அந்த பெண்களையும் பொருட்களையும் அபகரித்து சென்றார்கள். இவன் பாரத யுத்தத்தில்
பெரிய யுத்தத்தை நடத்தினவன், பெரிய மாவீரன் என்று போற்றப்பட்டவன் இப்பொழுது எந்த பலமும் இல்லாமல் வெக்கப்பட்டு மிகவும் வருத்தத்தில் இருந்தான். என்னுடைய பலமெல்லாம் எங்கே போச்சு என்று அவன் நினைக்கிறான். அப்பொழுது அந்த யுத்த காலத்தில் உடன் இருந்தவன் கிருஷ்ணன். பரமாத்மா கூட இருந்ததால் இவனுக்கு எல்லா ஜெயமும் ஏற்பட்டது. இவனிடம் பலம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ பரமாத்மா இல்லை, கிருஷ்ணன் இல்லை, அதனால் இவனுக்கு பலம் இல்லை, வீரம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்படி கிருஷ்ண பக்திகளை எல்லாம் அந்த திருடர்கள் அபகரித்து செல்கிறார்களே, நான் எதுவும் செய்ய முடியாதவனாக இருக்கிறேனே அப்படின்னு அவனுக்கு மிகவும் வருத்தமானது ஏற்பட்டது. என்ன பண்ண முடியும், கண்ணன் என்னை ஏமாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லி தான் போகும்போதே என்னுடைய சக்தியும் பலத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் என்று நினைத்தான். இப்படி புகழ்பெற்றதான ஆயுதங்கள், தேர், பிரசித்தி பெற்றதான குதிரைகள் இப்படி எல்லாம் வீணாகி போய்விட்டதே, இது வேதாத்தியனம் பண்ணாதவனுக்கு கொடுத்ததான தானம் போல ஆகிவிட்டதே அப்படின்னு ரொம்ப அவன் கஷ்டப்பட்டுண்டான். இப்படி தெய்வம் மிக்க வலிமை உடையது, அந்த தெய்வம் இல்லாமல் இப்பொழுது எல்லாம் வீணாகி போய்விட்டதே, தெய்வ பலத்தினால்தான் சாமர்த்தியம் இல்லாத நீச்சனும் கூட வெற்றி பெறுகிறான், ஜெயத்தை அடைகிறான். இப்பொழுது இவனுக்கு எதுவுமே இல்லை, கிருஷ்ணன் பக்கத்தில் இல்லாததால் பலமும் இல்லை. இப்படி இவன் மிகவும் சோர்ந்து போய் வருத்தப்பட்டு கொண்டு அழுது கொண்டே இந்திரபிரஸ்தம் போகிறான். அங்கு வஜ்ரன் என்பவனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்து வைக்கிறான், அவனை அரசனாக்குகிறான். பின்பு அங்கிருந்து அர்ஜுனன் ஹஸ்தினாபுரத்துக்கு செல்கிறான். போகும் வழியில் காட்டில் வியாச மகரிஷியை கண்டு வணங்கி நமஸ்கரித்து எழுந்து அந்த மகரிஷியை சேவிக்கிறார். அப்பொழுது அவர் இவனை பார்த்துவிட்டு, உன் முகத்தில் தேஜஸ் இல்லையே, இப்படி சோர்வாக இருக்கிறாயே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார். மனிதனுக்கு தேஜஸ் குறைகிறது என்றால் அதுக்கு பல காரணங்கள் உண்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல பராசர மகரிஷி அழகாக சொல்லுகிறார். ஆடு, கழுதைகள் இவைகளெல்லாம் செல்லும் பொழுது அவைகளுடைய கால்களினால் ஏற்படக்கூடிய, அதாவது புழுதிகள், அந்த புழுதியில் நாம் நடந்து சென்றால் தேஜஸ் குறையும். பசுமாடுகள் கிளப்பிய புழுதிகளில் சென்றால் பரிசுத்தி உண்டாகும். பிரம்மகத்தி பிராமணவதம் பண்ணினால் தேஜஸ் போகும். இப்படி பல விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறுகிறார். இப்படி நீ எந்த தவறு செய்தாய், உன்னோட தேஜஸ் எல்லாம் போய்விட்டதே அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கேட்கிறார். அதாவது நீ நகம்பட்டதான தண்ணீரை குடித்தாயா, அல்லது குடத்து நிறைய இருந்த தண்ணீரை செல்லும் பொழுது எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அதில் தழும்பிய நீர் உன் மீது தெரித்ததா, யுத்தத்தில் தாழ்ந்தவர்களால் வெல்லப்பட்டாயா, இப்படி எதனால உன்னுடைய தேஜஸ் போனது, காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். எனக்கு எதுவும் தெரியவில்லை என்கிறான். அதற்குள் அர்ஜுனன் பலம், தேஜஸ், வீரியம், பராக்கிரமம், செல்வம், காந்தி எல்லாமே என்னிடம் இருந்தது, எல்லாமாக இருந்தது கண்ணன் தான். அப்படிப்பட்டவன் என்னை விட்டு சென்று விட்டான். சர்வேஸ்வரனாக இருந்த போதிலும் அந்த கண்ணன் அடியவங்களுக்கு ஒரு சாமானிய மனிதனைப் போலவே இருந்தான், சிரித்து கொண்டு பழகினான். அப்படிப்பட்டவனை விட்டு பிரிந்ததால் என்னுடைய சக்தியெல்லாம் போய்விட்டது. அதுதான் இப்பொழுது எனக்கு தேஜஸ் இல்லாமல் இருக்கிறேன். அஸ்திரங்கள், பானங்கள், காண்டீவம், தனுஷ் இது எல்லாமே எம்பெருமானுடைய ஒரு சேர்க்கையினாலே மேன்மையாக இருந்தது. அவனுடைய கடாட்சம்தான் எங்களை காப்பாற்றியது, அதுதான் ஜெயத்தை கொடுத்தது. இப்பொழுது அவன் இல்லாததால், அவனுடைய அந்த அனுகிரகம் இல்லாததால் எல்லாம் போய்விட்டது. கிருஷ்ணனுடைய மகிமையினால்தான் பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன் முதலான பெரிய மாபெரும் வீரர்களை எல்லோரையும் நாம் ஜெயிக்கும்படியாக இருந்தது. அப்படிப்பட்ட கண்ணன் என்னையும் இந்த பூலோகத்தையும் விட்டு சென்று விட்டான். அதனால்தான் நான் மட்டுமில்லை, இந்த பூமியே சக்தியும் செல்வமும் காந்தியும் இல்லாமல் இழந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய அனுகிரகம்தான் எல்லாரையும் காப்பாற்றியது அப்படின்னு பலவாறாக புலம்பி அழறான். இதை பார்த்து கொண்டிருந்ததான அந்த வியாச பகவான், இதெல்லாம் உன்னுடைய தவறு எதுவுமே கிடையாது, இது காலகதி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகதி அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அந்த காலகதி தான் இப்பொழுது இந்த மாதிரியாக உன்னை இந்த நிலையில் நிறுத்தி வைத்திருக்கிறது. பீஷ்மர் முதலானவர்களும் காலத்தில் கட்டுப்பட்டு அந்த காலகதியினால்தான் அவர்கள் எல்லோரும்
இந்த மாதிரி அந்த பலங்கள்லாம் இழந்து சொர்க்கத்தை அடைந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக நீ மாவீரன் கிடையாது, உன்னால் அடிக்கப்பட்டதான அவர்கள் இப்பொழுது நீ வருந்துகிறாயே அப்படி வருத்தப்பட்டிருப்பார்கள். அதனால் நீ இப்போ இடையர்களால் அடிபட்டு நீ வருத்தப்படுகிறாய். இதுதான் காலகதி அப்படிங்கிறதான காரணம். இந்த பட்ட மகிழ்ச்சிகள், அதாவது பத்னிகள், கிருஷ்ணனுடைய பத்னிகள்லாம் அந்த இடையர்கள் அழைத்து கொண்டு சென்றார்கள் என்பதற்கும் காலகதி தான் காரணம். அதுக்கும் ஒரு காரணம் உண்டு, அதை பற்றி நான் சொல்கிறேன். நீ வருத்தப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். உன்னுடைய பலமோ சக்தியோ எதுவுமே உனக்கு நிலையானது கிடையாது. காலத்தின் ஒரு கட்டாயத்தினால் இப்பொழுது இதெல்லாம் போய்விட்டது. இனி நீ செய்ய வேண்டியதான காரியம் என்ன என்பதையும் நான் கூறுகிறேன் என்று கூறுகிறார். மற்றவை நாளை கேட்போம்.